ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான டீ டைம் ஸ்நாக், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓமப்பொடி வேணும். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுனா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நம்ம வந்து கலந்து வைக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கிற அச்சா எடுத்துக்கோங்க. சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் அப்படியே ஒரு ஃபுல் சுற்று இந்த பேனில் ஃபுல்லாக படுற மாதிரி ஒரு சுற்றி நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவர்ஸில் ஒரு வாட்டி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியே அந்த மாவு வராமல் இருக்கும். அதனால் எப்போ முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிவர்ஸில் ஒரு தடவை சுற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு எல்லா பபுள்ஸும் இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஓமப்பொடியும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஓமப்பொடியெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து 1/2 கப் மசூர் தால். இது வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு பருப்பு மாதிரி இருக்கும்ல, அதோட தோலோடு இருக்கிறது வந்து இந்த மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து கடையிலே வந்து மசூர் தால்னு வாங்க கிடைக்கும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அப்படி இல்லைனா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊறின பருப்பை வந்து ஒரு டவலில் மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து லைட்டாக தொடச்சி வைக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கரெக்டாக வரும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறனால நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒயர் மெஷ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 2 பேட்சாக பொரிக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். நம்ம உள்ளே சேர்த்ததுமே பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. எப்போவுமே ஊற வச்ச பொருளை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அழகாக எல்லா பக்கமும் சமமாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டு கூட நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் வந்து கரெக்டாக வரும். அதே நேரம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடும் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்மோக் வர மாதிரி இருந்துச்சுன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நம்ம. இப்போ பார்க்குறப்போ பபிள்ஸ் எல்லாம் போய் நல்லா வந்திருக்கு. இதுலேருந்து 1-2 எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஒருவேளை சாஃப்டாக இருந்துச்சுன்னா எண்ணெயை வந்து இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். நம்ம வீட்டில் மிக்சர் பண்ணுறப்போ என்ன நல்ல விஷயம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடலை வந்து நமக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை, இதையும் வந்து இதே மாதிரி நம்ம சேர்த்துட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்குது. உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சமமாக எல்லா பக்கமும் பொரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக செவந்து வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி 2லேருந்து 3 கொத்து போல் கருவேப்பிலை இலை. எண்ணெய் வந்து குறைவான சூடில் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சர் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஓமப்பொடி, அதை வந்து அப்படியே லேசாக நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக நொறுங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மசூர் தால், அது பொரிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை, பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான மிக்சர் தயார். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிக்சரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை.
நமக்கு வந்து என்ன விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். அவல் வேணும்னா அவல் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு, காரா பூந்தி, அப்புறமா வந்து பொட்டுக்கடலை, அது மாதிரி நமக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். லேசாக அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாசனை வந்து எல்லா இடத்துலையும் அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கை வச்சு லேசாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. டடா, நம்மளோட மிக்சர் ரொம்ப ஈஸியாக அழகாக தயாராகிடுச்சு. இதில் வந்து நமக்கு வந்து அந்த பாம்பே மிக்சர் டேஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.